இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, வீட்ல இருக்கையில ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்க மாரி தான் இருக்கு. ஏன்னா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதா, அதனால இன்னைக்கு வந்து இந்த Instagramல பார்த்து ஒரு முட்டை பாஸ்தா தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அத வந்து நல்லா 2 முட்டைய உடைச்சு ஒரு டம்ளர்ல ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா அடிச்சு வச்சுட்டோம். அடிச்சு வச்சுட்டு ஒரு தோசைக்கல்ல நல்லா எண்ணெய தடவிட்டு சட்டி சூடாகவுமே இந்த அடிச்சு வச்சிருக்க முட்டைய வந்து சேர்த்துட்டு நல்லா 2 பக்கம் வேக வச்சு எடுத்துட்டோம். வேக வச்சு எடுத்துட்டு அந்த முட்டைய நல்லா சுருட்டிட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல வந்து அவங்க பட்டர் சேர்த்துருந்தாங்க. எங்ககிட்ட பட்டர் இல்ல அப்படின்றனால எண்ணெய தான் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு அது கூட வந்து நல்லா பூண்டு வந்து 2 பல் பூண்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி அந்த எண்ணெயில சேர்க்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே நாங்களும் சேர்த்து நல்லா வறுத்துட்டோம். வறுத்துட்டு அது கூட வந்து 1 1/2 ஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து நல்லா அதையும் எண்ணெயிலேயே வதக்கிட்டு அது கூட வந்து காய்ச்சி ஆற வச்சிருந்த பால வந்து அதோட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டிட்டே இருக்கும்போது அது நல்லா திக்கா வந்துருச்சு. அது கூடயே வந்து அந்த நறுக்கி வச்சிருக்க முட்டையும் வந்து சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து அவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. எங்ககிட்ட இல்ல அப்படின்றனால மிளகா வத்தல வந்து தட்டி போட்டுட்டோம். தட்டி போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த அடுப்ப சிம்ல வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப்